அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஸ்டாலின் காரில் சிக்கிய வாக்கு இயந்திரம் கதை முடிந்தது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இன்று காலை அதிரடியாக போலியான வாக்கு இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா மாற்றியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காரிலும் பார்த்தீங்கன்னா இது கடத்தியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காரில் ஸோ எடுத்து செஞ்சால் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நினைத்து இப்போ அதிரடியாக கடத்திய நிலையில் இப்போ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காரிலே பார்த்தீங்கன்னா வாக்கு இயந்திரம் சிக்கிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக தமிழகத்தையே ஒழுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் வருடம் பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரக்கூடிய நிலையில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி நடைபெறுது. இந்த 4 முனை போட்டியின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவர்களை எதிர்த்து திமுக போட்டியிட முடியாது அப்படின்ற மாதிரி தோல்வி பயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக போட்ட ஒரு மிகப்பெரிய பிளானின் அடிப்படையில் இப்போ வாக்கு இயந்திரத்தையே பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய அளவிற்கு எந்த சுவிட்சை அமுத்தினாலுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டே விழும். அந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை மாற்றி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய காரிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாக்கு இயந்திரத்தை கிடைத்திருக்காங்க. இதெல்லாம் இந்த நிலையை தான் இப்போ அதிரடியாக இன்று காலை அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா இதில் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் இப்போ இந்த வாக்கு இயந்திரத்தின் புகாரின் அடிப்படையில் இது உண்மையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கும் படையினர்கிட்ட சிக்கிய நிலையில் அந்த படைக்கே பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு மேலே பேரங்கள் பேசியிருக்காங்க. இது மாதிரி ரகசிய தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கதை அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தகவல் வெளியாகிருக்கு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சில்மசம் வேலைகளெல்லாம் திமுக செய்யக்கூடிய கைவசங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த சில்மசங்க செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சம்பவம் சிக்கிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காரு. அவருடைய தலைமறைவாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதிரடியாக இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ 2026 இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாட்கள் இருக்குது. அந்த தேர்தலில் போட்டியிடத்துக்கான நாமினேஷன் தாக்கல் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இப்போ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி